ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட ஜீ தமிழில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்க கார்த்திகை தீபம். இந்த வீக் டிஆர்பிலாம் அடி தூள். டிஆர்பியில் நம்பர் 1ல் போயிட்டுருக்காங்க கார்த்திகை தீபம் சீரியல். அப்கமிங் ஏற்காடு ஷூட்டிங் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருந்தேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஹீரோயினை வந்து ஹனிமூனுக்காக அனுப்பி வச்சுருப்பாங்க சாமுண்டீஸ்வரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அதுவும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரியே இன்றைக்கி ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து ஒரு சில புகைப்படங்கள்லாம் வந்து டேரக்டர் சார் வந்து ஷேர் பண்ணிருக்காரு. நம்மளோட ஹீரோயின் வந்து நிறைய மலிப்பூலாம் வச்சு ரொம்ப அழகாக வந்து மார்னிங்கே ரெடியாகி சாரி எல்லாம் அழகாக கட்டி ரெடியாகி வந்திருக்காங்க. ரோட்டில் வந்து ஷூட்டிங் போயிட்டுருக்கு, ஏற்காடு ரோட்டில். அங்கே வந்து ஹீரோயினோட ஒரு சில புகைப்படங்கள்லாம் வந்து ஷேர் ஆகிருக்கு. எனக்கு தெரிஞ்சு அங்கே கார்த்திக்கும் இருப்பார் கண்டிப்பாக. கார்த்திக் அப்புறம் ஹீரோயின் 2 பேரும் தான் வந்து ஹனிமூனுக்காக வந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. இவங்க 2 பேர் மட்டும்தான் வந்திருப்பாங்க. ஆனால் இவங்கள ஃபாலோ பண்ணி அந்த வில்லன் கேங்ஸ், அதாவது நம்மளோட ரேவதி ப்ரீவியஸாக லவ் பண்ணா இல்லையா மகேஷ் அந்த இன்னொரு லேடி இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேரும் வந்து ஏற்காடு தான் வராங்க. அவங்களால ரேவதியை மீட் பண்ணி பேசி என்னெல்லாம் அவங்க மனசை, அதாவது ரேவதியோட மனசை மாற்ற போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த இடத்துல ரேவதிக்கு வர ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் கார்த்திக் வந்து சரி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி, கார்த்திக்கோட இன்னொரு முகத்தை வந்து ரேவதி வந்து புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இது வரைக்கும் நெகட்டிவாக தான் புரிஞ்சிட்டு இருக்காங்க. பாசிட்டிவான ஒரு அப்ரோச் வந்து கார்த்திக் அண்ட் ரேவதி இவங்களுக்குள்ள அந்த ஒரு புரிதல் இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது, வளரும்.